அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மக்களுக்கு தலா $2000 வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் வசிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அப்படின்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அமெரிக்க குடிமக்கள் நிச்சயமாக தகுதி பெறுவார்கள். சட்டப்பூர்வ நிரந்தரவாசிகள், அதாவது கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த $2000 கிடைக்கும். சில விசாக்கள் அதே போல் அகதி அந்தஸ்து இருக்கவங்களுக்கும் இந்த $2000 கொடுக்கப்படும். பணம் பெறும் நபர்கள் சமூக பாதுகாப்பு எண், அவங்க இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இருக்குது, அது வச்சிருக்கணும். அது இல்லாமல் குறைந்த மற்றும் நடுத்தர வருமான வரம்புக்குள்ளே அவங்க வரக்கூடியவர்களாக இருக்கணும். ஆவணமற்ற குடியேறியவர்களுக்கு நிச்சயமாக இந்த உதவித்தொகை கிடைக்காது. சட்டப்பூர்வ SSN இல்லாத எந்த ஒரு குடியேறியவர்களுக்கும் பொதுவாக இது போன்ற நேரடி அரசு பணம்ங்கிறது வழங்கப்பட மாட்டாது. ஸோ மைக்ரன்ஸ்லேயே அவங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ H1B விசா, F1, L1, J1, B1, B2 விசா வைத்திருப்பவர்களுக்கு பணம் கொடுக்கப்படாது. தற்காலிக வேலை, அதே போல் படிப்பு விசாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வருமான வரியை தாக்கல் செய்திருந்தாலும் பெரும்பாலும் பணம் வழங்கப்படுறதில்ல. இந்த $2000 கிடைக்காது. அதே நேரத்தில் அலாஸ்கா மக்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு பார்க்கலாம். அலாஸ்காவில் இருக்கக்கூடிய நிரந்தர வசிப்பாளர்கள் எண்ணெய் வருவாயிலிருந்து ஆண்டுதோறும் நிரந்தர நிதி ஈவுத்தொகையை, அதாவது அலாஸ்கா பெர்மனன்ட் ஃபண்ட் டிவிடெண்ட், அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 1976ஆம் ஆண்டு முதல் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்குது. மாநிலத்தினுடைய எண்ணெய் வருவாய் முழுமையுமே அரசாங்கம் செலவிடாமல் எதிர்கால தலைமுறைகளுக்காக ஒரு பகுதியை சேமித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய முக்கிய நோக்கம். இப்போ அலாஸ்காவில் இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியிலிருந்து வரக்கூடிய உரிமை கட்டணங்கள் இருக்கு இல்லையா, ராயல்டிஸ், குத்தகை மற்றும் விற்பனை மூலமாக பெறப்பட்ட வருமானத்தினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறது இந்த நிரந்தர நிதியில் முதலீடு செய்யப்படுது. இந்த நிதி அரசு சாராத முதலீட்டு மேலாளர்களால் முதலீடு செய்யப்பட்டு அதிலிருந்து ஆண்டுதோறும் வரக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை அலாஸ்கா குடியிருப்பாளர்களுக்காக நேரடியாக பணமாக பிரித்து கொடுக்கப்படுது. இந்த திட்டத்தின் மூலமாக சராசரியாக ஆண்டுதோறும் $1000 முதல் $2000 வரை மக்களுக்கு வழங்கப்படும். 2022ஆம் ஆண்டு கோவிட் பெருந்தொற்று உச்சத்தில் இருந்தபோது $3000 வரைக்கும் வழங்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் முழுவதுமே மாநில அரசில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உண்டு. இப்போ அலாஸ்கா அதனுடைய நார்த் ஸ்லோப்பில் இருக்கக்கூடிய பிரெட்ஹோ பே அப்படி போன்ற மிகப்பெரிய எண்ணெய் வயல்களுக்கு பெயர் பெற்றது. அலாஸ்கா மாநில அரசாங்கத்தினுடைய வருவாயில் பல 10 ஆண்டுகளாக சுமார் 80 முதல் 90% வரைக்கும் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான வருவாய்களிலிருந்து தான் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த அதிக வருவாய் தான் மக்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுது. ட்ரம்ப்புடைய $2000 திட்டத்திற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்து நடைமுறைக்கு வந்தால் அலாஸ்கா மக்கள் 2 நிதி உதவிகளை பெறக்கூடியவர்களாக மாறுவாங்க.